முத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உலகமே அழிய போற ஒரு நிலைமை. தேவர்களும் அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அதுதான் பார்க்கடலை கடைவது. ஆனா அந்த பார்க்கடல்ல இருந்து அமுதம் மட்டும் வரலங்க, உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷமும் வந்துச்சு. அந்த விஷத்துல இருந்து உலகம் எப்படி தப்பித்தது? அந்த அமுதம் கடைசியில் யாருக்கு கிடைத்தது? வாங்க பார்க்கலாம். தேவர்களுக்கு சாகா வரம் தரும் அமுதம் வேணும். அதுக்காக பார்க்கடலை கடைய முடிவு பண்றாங்க. மந்திர மலையை மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்ப கயிறா திரிச்சு சுத்துறாங்க. ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும். ஆனா கடைஞ்ச வேகத்துல மலை உள்ள போய் மூழ்க ஆரம்பிச்சது. அப்பதான் விஷ்ணு ஒரு மகா அதிசயத்தை செஞ்சாரு. திருமால் ஒரு பிரம்மாண்டமான ஆமை உருவம் எடுத்து கடலுக்கு அடியில போய் அந்த மலையை தாங்கி பிடிச்சாரு. அப்புறம் கடல் கடையப்படும் போது முதல்ல ஆழகால விஷம் வந்துச்சு. அத சிவன் குடிச்சு உலகத்தையே காப்பாத்தினாரு. கடைசியா தங்கு மாதிரி ஜொலிக்கிற அமுதம் வந்துச்சு. அமுதத்தை கண்டதும் அசுரர்கள் அதை பறிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்பதான் ஒரு பேரழகியான மோகினி அங்க வராங்க. அந்த அழகான பெண்ணை பார்த்து அசுரர்கள் மயங்கி நிக்க அவங்க கையில் இருந்த அமுதத்தை வாங்கி தேவர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு திருமால். இதுதான் அந்த புகழ்பெற்ற மோகினி அவதாரம். ஒற்றுமையா உழைச்சா அமுதம் கிடைக்கும், ஆனா தர்மம் இல்லாதவங்க கிட்ட அது நிலைக்காதுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மோகினி அவதாரத்தின் ரகசிய கதையை நாம பார்க்கலாம். நன்றி.